வணக்கங்க. இன்றைக்கி இப்போ தெலுங்கானாவில் ஒரு புது விதமான இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். லேடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதாவது மென்டலி ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்காங்க. அவங்க ரயில்வே ட்ராக்கில் காரை ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் ஓட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது தேர்ஸ்டே மார்னிங் அன்றைக்கி நடந்திருக்கு. இதனால் ட்ரெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹால்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி ட்ராக்கில் வந்துகிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் டிரெக்ஷனில் ட்ரெயின்லாம் ஆக்சிடென்ட்ஸ் ஆகும் இல்லையா, அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் எல்லாம் ஏதோ கார் இருக்குது, போயிட்டுருக்கு, ட்ராக்கில் நின்றுட்டுருக்குங்கிறத பார்த்துட்டு போலீஸ் அஃபீஷியல்ஸ்க்கு அப்புறம் ரயில்வே அஃபீஷியல்ஸ்க்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்து அவங்கள திரட்டிட்டு போயிருக்காங்க. அந்த பொம்பளையை அது நிற்காமல் போயிருக்கு. இது ஒரு 7:30 மணி அளவுக்கு அது லோக்கலில் இது நடந்திருக்கு. அதாவது கேட் நம்பர் 22ல் அது நாகுலப்பள்ளி அப்புறம் சங்கர்பள்ளி அப்படிங்கிற 2 இடத்துக்கு நடுவில் இது நடந்திருக்கு. எப்படியோ அதை இப்போ தடுத்து நிறுத்தி போலீஸு அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. ரயில்வே ஸ்டாஃப் போலீஸுக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த கார் இருக்கிறத பார்த்து அங்கே இருக்கிற லோக்கல்ஸ் எல்லாம் செவரல் பீப்புள் அலர்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸையும் ரயில்வே அஃபீஷியல்ஸையும். ரயில்வே இன்ஜினியரிங் ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை வெஹிக்கிளை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. பட் அது என்ன ஆயிருந்ததுன்னா அது ஸ்டக் ஆகியிருந்திருக்கு. அது அந்த சங்கரப்பள்ளி அந்த கிராசிங் கிட்ட அந்த யார் காருக்குள்ளே இருந்தாங்களோ அந்த உமன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாஸ்க் போட்டிருந்துருக்காங்க முகத்தில். அப்புறம் எனக்கு அது கார்லேருந்து இறங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அயன் ராடை வச்சு அப்புறம் கல்லெல்லாம் தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அவங்கள யார் அப்ரோச் பண்ணுறாங்களோ அவங்க மேலெல்லாம். ரயில்வே ஸ்டாஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்கள பிடிச்சி இதில் கொடுத்துட்டாங்க, போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இவங்க ப்ரிலிமினரி ப்ரோபில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போலீஸு இவங்க ஒரு யூபி நேட்டிவ் யூபி லக்னோ. இவங்க ஐடி கம்பெனியில் ஹைதராபாத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. சடனாக இவங்களுக்கு ஜாப் லாஸ் ஆகிருக்கு. அப்புறம் கார்த்தால ஒரு 6:30 அளவுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க. நர்சிங்கி அப்படிங்கிற இடத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸை சொல்லிவிட்டு இம்மீடியட்டாக அந்த ப்ரீமிசஸை விட்டு கிளம்பியிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கிளம்புனாங்கல்ல, அவங்களோட பேக்கை அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில். நர்சிங்கி காப்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பையை கொடுக்கறதுக்காக சர்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரிய வந்திருக்கு இந்த நாகுலப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல காரில் ரயில்வே ட்ராக்கில் அவங்க போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சங்கர்பள்ளி போலீஸ் வேகமாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அவங்கள எப்படியோ இழுத்துட்டு வந்துட்டு செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரயில்வே போலீஸு ஹால்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நாகுலப்பள்ளிக்கும் சங்கரப்பள்ளிக்கும் இருக்கிற அந்த டிராஃபிக் 1/2 an hour இவங்கனால லேட் ஆகிருக்கு. ஹோல்டு பண்ணி வச்சுருந்தாங்க ஹால்ட்டில். அந்த உமன் என்னென்னா ஒரு 8 AM இந்த சர்வீஸ் ட்ரெயின் சர்வீஸ் தான் திரும்பி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த உமனுக்கு ஏதாவது மென்டல் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கா, இல்லாட்டி வேலை போனதுனால இவங்க சூசைடல் அட்டம் பண்ணியிருக்காங்களா என்ன ஏதுங்கிறது இனிமேல் தான் தெரிய வரும் இன்வெஸ்டிகேஷனில். சப்போஸ் இவங்களுக்கு வேலை போயிருந்தது அதனால் இவங்க சூசைடல் அட்டம் பண்ணியிருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு தீர்வு கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். எதையும் பொறுமையாக செயல்படுறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் and click the all option and tap the bell icon. Thank you.